வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் நியூ ஆப். ஆக்சுவலாக ஆப் இப்போ அவைலபிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆப்பை வந்து மனசில் வச்சு நம்ம நெக் பேண்டை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணல. நெக் பேண்ட் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து மட்டும் தான் டெவலப் பண்ணது. பட் ஆப்பில் அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சில ப்ளகின்ஸ் மாதிரி தேவைப்படுது. அதால் கம்யூனிகேட் பண்ண முடியறது இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நெக் பேண்டை சொல்கிறேன். ஸோ இந்த நெக் பேண்டை நம்ம அப்டேட் பண்ணிட்டோன்னு வைங்க, இப்போ இதில் ஒரு ஃபார்ம்வேர் இருக்கும் இல்லையா, இந்த வெர்ஷன்லேருந்து அடுத்த வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து அது ஆப்போடையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணோம். ஆப் வழியாக ஃபியூச்சரில் வரக்கூடிய ஓடிஏ அப்டேட்ஸும் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிட்டு போயிடும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லேட்டஸ்ட் ஓடிஏ பேட்ச் ஒன்று கொடுத்துருப்போம். அது வந்து வெப்சைட்டில் இருக்கும், getnew.in ஸ்க்ரால் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஓடிஏ பேக்கேஜும் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டூலும் இருக்கும். ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 அண்ட் பிலோ அதில் யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் 13 இந்த டூல் வேலை செய்யாது. ஓகேயா? ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இப்போ நம்ம கெட் நியூ ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பேருக்கு வந்து ஆப் சப்போர்ட் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, எந்த நெக் பேண்ட்லேயுமே ஆப்புக்கான சப்போர்ட்டட் வேர்ஷன் ஆஃப் ஃபர்ம்வேர் ரன் ஆகலை. இதுதான் பிரச்சனை. ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ யாரெல்லாம் இப்போ ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான எரர், அதாவது எப்படின்னா டிஸ்கனெக்டட்னு காட்டும் ஆனால் ஆப் ஓப்பன் ஆகும், ஆப் ஓப்பன் ஆகாது ஆனால் கனெக்டட்னு காட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதனாலனா இந்த லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் நம்ம ஃப்ளாஷ் பண்ணாததுனால தான். ஸோ அதை எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். கெட் நியூ ஆப்டிக்ஸ் ரெட் வந்துருச்சா? ஸோ இதுதான் getnew.in அவங்களோட ஹோம் பேஜில் பாட்டமில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். டவுன்லோட்ஸ் கீழே getnew 3.1 வெர்ஷன் ஓடிஏ அப்டேட்டும் getnew ஆண்ட்ராய்டு ஆப், அந்த ஓடிஏ அப்டேட்டை பண்ணுறதுக்கான டூல் அதுவும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். ஓகே, பக்கா கனெக்டட் ஆப்டெக்ஸ் HD எல்லாமே காட்டிருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. டெவலப்மெண்ட் ஸ்டேட்டில் இருந்த ஒரு சாஃப்ட்வேரு. இதை வந்து நம்ம வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மேனுவலாக நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணிட்டு இது கூடயே நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பேக்கேஜையும் டவுன்லோட் பண்ணணும். கனெக்டட்னு வந்துருச்சா? செட்டிங்ஸ் போகிறோம், சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறோம். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்ததும் அப்கிரேட் ஃபைல் தேடுவோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணதும் அது பொறுமையாக அப்லோட் பண்ணோம். ஸோ ஒரு 3 to 4 minutes அதை அப்லோட் பண்ணோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோனை வந்து ஆஃப் ஆக விடாதீங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் டைமை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் லாக் ஆகும்ல, அந்த டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வேணால் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக் பேண்ட் வந்து இப்போது பவர் ஆன், அதாவது பேர்டு ஸ்டேட்டஸில் இருக்கணும். இப்போ இது கூட வந்து நெக் பேண்ட் பேர்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேர்டு ஸ்டேட்டஸில் இருக்கணும். சப்போஸ் அன்பேர் ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ராப்பராக நடக்காது. அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு 8% போயிருக்கு. இந்த மாதிரி 100% போகணும். கண்டிப்பாக 5 நிமிஷமாவது எடுத்துக்கோங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை கடைபிடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே 100 வரைக்கும் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறமா அதே வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் பாருங்களேன். 98 98 ஓகே 99. எங்கப்பா வெயிட்டிங்லேயே வெறியேறுதே தான். ஸோ ஓகே, ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது கண்டினியூ கொடுத்தோன்னு வைங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்போஸ் ஹெட்ஃபோன்ஸை காதிலே மாட்டிருந்தீங்கன்னா கூட ஹெட்ஃபோன் வந்து பவர் ஆஃப் ஆகிட்டு பவர் ஆன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்கிரேட் இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்துருச்சா? ஸோ கண்டினியூ, தட்ஸ் இட். ஸோ டன். ஸோ இப்போ ஒரு ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் பவர் ஆன் பண்ணுறோம். பட்டு பவர் ஆன் ஆகிடுச்சு. கனெக்டட் ஆப்டெக்ஸ் HD. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு getnew கொடுத்தீங்கன்னா getnew ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கும். அந்த ஆப் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகணும். ஸோ ஒர்க்கிங்கா இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் தேவைன்னா ஆட்டோ ஆன்சர் வந்து எனேபிள் பண்ணலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி டிஃபால்ட்டாக பேஸ் மோடு, நான் அதிகமாக பேஸ் மோட் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் பேஸ் மோடில் இருக்குது. ஈக்குவலைசர் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். அதே மாதிரி பட்டன் செட்டிங்ஸ் இதுக்குள்ளே போனால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, டச் அண்ட் ஹோல்டு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை மாற்றிக்கலாம்.
எந்த மாதிரியான பட்டன் கான்ஃபிகரேஷனுக்கு என்ன நடக்கணும். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இருக்குது, பட் உங்களால் வந்து ஓரளவுக்கு உங்களோட கெட் நியூ நெக் பேண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆப் கூட உங்களோட கெட் நியூ நெக் பேண்டை எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் பேர் செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணுங்கிறத இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்தேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த அப்டேட் பேக்கேஜ் ஆஸ் வெல் அஸ் அந்த கிளைண்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதன் மூலமாக இந்த வீடியோவில் நான் காமிச்சேன்ல அந்த மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்ஃபோன்ஸ் வந்து பேர்டாக இருக்கணும், பவர் ஆன்டாக இருக்கணும். அவசரப்பட்டு நிறைய நெக் பேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே பழக்கத்தில் டப்புன்னு அப்படியே விட்டுறாதீங்க, ஒட்டிக்கிச்சுன்னா அது பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ பவர் ஆஃப் ஆச்சுன்னா அப்டேட் இன்டரப்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபோனும் பேக்ரவுண்ட் டாஸ்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு கில் பண்ணி விட்டுருச்சுன்னா மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பர்ஃபெக்டாக பண்ணால் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஈஸியாக அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் ஆப் யூஸ் பண்ண முடியும். iOSக்கும் கெட் நியூ ஆப் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த பில்டு வந்து பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா iOSக்கும் ரோல் அவுட் ஆகிடும். பட் iOSக்கும் ரோல் அவுட் ஆனாலும் நான் இப்போ சொன்ன ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னென்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்காக ரெக்வயர்டு அந்த பில்டு, இப்போ அந்த 3.1 அப்படிங்கிற பில்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பில்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோட உதவி தேவைப்பட தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு அப்படி தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு iOSலேயும் ஆப் வந்து ஸ்டேபிளாக நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக் பேண்டை கனெக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம், பட்டன் கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. நீங்கள் கெட் நியூ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வழியாகவும் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் டவுட்டை கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். பை.